ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். பயிற்சி 1.5ல் 2வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 2வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறேன். AX² கூட்டல் BX கூட்டல் CI x கூட்டல் 3 x கழித்தல் 5 மற்றும் x கழித்தல் 1 வகுக்கும் போது மீதியானது முறையே 21, 61 மற்றும் 9 எனில் AB மற்றும் CI காண்க. காசியர் நீக்கல் முறையை உபயோகிக்கவும் சொல்லி. அப்போ ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது நம்ம 3 எடுத்து எழுதலாம். பாருங்கள், அது நம்ம P(x)ன்னு எடுத்துக்கலாம். அது என்ன சொல்லுவாங்க, AX² கூட்டல் BX கூட்டல் C. அடுத்தது என்ன சொல்லுவேன் கொஷினில், x கூட்டல் 3, அதுக்கப்புறம் x கழித்தல் 5, அதுக்கப்புறம் x கழித்தல் 1. அப்போ நம்ம இது எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திங்கன்னா இது x கூட்டல் 3 அந்த சைடு போச்சுன்னா கழித்தல் 3ஆக மாறும். அப்போ கழித்தல் 3. இது x கழித்தல் 5 அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் 5ஆக மாறும். x கழித்தல் 1னா அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் 1ஆக மாறும். அப்போது இது கழித்தல் 3, 5, 1. அப்போது இது பார்த்திங்கன்னா இங்கே P(x) தானே எடுத்துருக்கோம். அப்போ இது x தானே, அப்போது கழித்தல் 3. அப்போ கழித்தல் 3 கொஷினில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 21ன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இது P(5) = 61, அதுக்கப்புறம் P(1) = 9ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த P(x)க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதிடலாம். அப்போ கழித்தல் 3 பிரதிட்டு = அப்புறம் 21 நம்ம போடணும். அப்போ A அப்படியே இருக்கட்டும், கழித்தல் 3 x-க்கு பதிலாக ஸ்கொயருன்னு வரும், கூட்டல் B x-க்கு பதிலாக கழித்தல் 3, அதுக்கப்புறம் கூட்டல் C = 21. அப்போது பாருங்கள், கழித்தல் 3 ஸ்கொயர் பண்ணால் கழித்தல் 3 கூட்டல் 9ன்னு ஆகிடும். 3 9, அதனால் 9A. இது கழித்தல் 3Bனா கழித்தல் 3Bன்னு வரும். இது கூட்டல் C அப்படியே இருக்கட்டும், = 21. அதுக்கப்புறம் 5ன்னு நம்ம பிரதிடணும். அப்போது A 5² கூட்டல் B x-க்கு பதிலாக 5 கூட்டல் C = எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 61. அப்போது 5 5 25. அப்போ 25A கூட்டல் 5B கூட்டல் C = 61. அதுக்கப்புறம் நம்ம 1ன்னு போட்டு பிரதிடணும். அப்போ A 1² கூட்டல் B பெருக்கல் 1 கூட்டல் C = எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 9. அப்போது 1² 1 தான். 1ஓட A பெருக்கிங்கன்னா Aவே தான் வரும். Bயோட 1 பெருக்கிங்கன்னா BA தான் வரும். C அப்படியே தான் வரும். அப்போ இந்த 9 அப்படியே வரும். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போ இது நம்ம விரிவுபடுத்தப்பட்ட அணி மூலம் நம்ம ஆன்சர் எழுதணும். அப்போ விரிவுபடுத்தப்பட்ட அணி என்னது, A(b). அப்போது ஏனா இது எழுதணும், பினா இது மொத்தமாக எழுதணும். அப்போ A என்ன இருக்குது, இங்கே 9, இது கழித்தல் 3, அப்போ கழித்தல் 3, இது 1. அடுத்தது இது 25, இது 5, இது 1. அடுத்தது 1 1 1 பார். இது பாருங்கள் 21 61 9. அப்போ பாருங்கள் இங்கே 1 இருக்குதுங்களா. 1 நம்ம R1 R3ஆகவும் R1ஆகவும் நம்ம மாற்றிடலாமா, இடம் மாற்றிடலாம். அப்போது R3யோட நம்ம இடம் மாற்றிடலாம். அப்போ இது மேலே போயிடும். அப்போது 1 1 1, இது சென்டரில் இருக்கிறது அப்படியே தான் வரும். இது கூட மேலே போகும்போது இது அப்படியே தான் இருக்கும். 25 5 1 61, அது கீழே வந்துடும். 9 கழித்தல் 3 1 21. அடுத்தது பாருங்கள், இங்கே 25 இருக்குதுங்களா. 25 கூட இது பெருகிட்டு நம்ம கழிச்சிடணும். அப்போது R2 கழித்தல் 25 R1 பெருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும். 1 1 1 9. இது பாருங்கள், R2 எடுத்து அப்படியே எழுதுங்க. 25 5 1 61. இது 25ஆல் நம்ம பெருக்கணும். ஒரு 25 கழித்தல் 25, ஒரு 25 கழித்தல் 25, ஒரு 25 கழித்தல் 25, 9 25 கழித்தல் 225 வரும். அப்போ கழிச்சிங்கன்னா 225ல் இது 61 போச்சுன்னா இன்னும் கழித்தல் 161, 25ல் 1 போச்சுன்னா கழித்தல் 24, 25ல் 5 போச்சுன்னா கழித்தல் 20, 25ல் 25 போச்சுன்னா 0. அப்போ இது எடுத்து அப்படியே எழுதுங்க. 0 கழித்தல் 20 கழித்தல் 24 கழித்தல் 164. அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இது 9 இருக்குது, இது 0 வாங்கினா இது 9ஆல் பெருக்கிட்டு நம்ம பண்ணோம். அப்போது R3 கழித்தல் 9 R1.
அப்போது R3 8 அப்படியே எழுதுங்க. 9 கழித்தல் 3 1 21. இது கூட 9 போகணும். 9 9 கழிச்சணும். அப்போ கழித்தல் 9 கழித்தல் 9 கழித்தல் 9 9 9 81. அப்போ கழித்தல் 81ன்னு வரும். 81ல் 61 போச்சுன்னா 60. அப்போ கழித்தல் 60ன்னு வரும். 9ல் 1 போச்சுன்னா கழித்தல் 8. 9 3னா கழித்தல் 12ன்னு வரும். 9 9 போச்சுன்னா 0. அப்போது 0 கழித்தல் 12 கழித்தல் 8 கழித்தல் 60. அடுத்தது பாருங்கள், இது 4மே 3மே வந்து 4ஆல் வகுப்படும். இதுவும் 4ஆல் வகுப்படும். அப்போது 4ஆல் வகுச்சின்னா நம்ம கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் 4ஆல் வகுத்திடலாம் ரெண்டுமே. அப்போது R2 வகுத்தல் கழித்தல் 4. அப்போது ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் வரும். 1 1 1 9. இது 4ஆல் வகுக்கணும். இப்போ 0 4னா 0மே தான் வரும். 20 4ஆல் வகுத்திங்கன்னா 5 4 20. அப்போ 5ன்னு வரும். கழித்தல் கேன்சல் ஆகிடும். இப்போ 5. அப்போ இது 6 நாள் 24. அப்போ 6 முறை வரும். இது பார்த்திங்கன்னா 4 நாள் 16 1 நாள் 41ன்னு வரும். கழித்தல் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் இதுவும் கழித்தல் 4ஆல். அப்போது R2 இது R3 தானே. அப்போது R3 வகுத்தல் கழித்தல் 4. அப்போ 3 நாள் 12. அப்போ இது 0மே தான் வரும். அப்போ 12னா 3ன்னு வரும். இது 2. இது 60னா 1 நாள் 4 20 5 நாள் 20. அப்போ 15. அடுத்தது இது 0 ஆகணும். இது 0 ஆகணும்னா ஃபஸ்ட்டு இங்கே 5 இருக்குதுங்களா, இது 5ஆல் பெருக்கிடுங்க R3. அப்போது R3 5 R3. அப்போ பெருக்குனிங்கன்னா ஃபஸ்ட் 2 அப்படியே தான் வரும். 1 1 1 9 0 5 6 41 0 5 0 3 5 15 2 5 10 15 5 75ன்னு வரும். அப்போது அடுத்த ஸ்டெப் இதுதானே 0 ஆகணும். அப்போது இங்கே 5 பெருக்கணுமா, இது எடுத்து மேலே பெருக்கணும். 3 நாள் பெருக்கிடணும். நம்ம 3 நாள் பெருக்கி நம்ம R3 கழிச்சிடணும். அப்போது R3ல் R3 கழித்தல் 3 R2. அப்போ பாருங்கள், ஃபஸ்ட் 2 அப்படியே வரும். 1 1 1 9 0 5 6 41. R3 எடுத்து அப்படியே எழுதுங்க. பாருங்கள், 0 15 10 75. இது வந்து நம்ம 3 நாள் பெருக்கி கழிக்கணும். 0 3 0 5 15. அப்போ கழித்தல் 15. 6 18. அப்போ கழித்தல் 18. 41 3 பார்த்திங்கன்னா 123. அப்போ கழித்தல் 123. அப்போது 123ல் 75 போச்சுன்னா கழித்தல் 48. 18ல் 10 போச்சுன்னா கழித்தல் 8. 15ல் 15 போச்சுன்னா 0. இதுவும் 0. அப்போ என்ன வருது? 0 0 கழித்தல் 8 கழித்தல் 48. அதுக்கப்புறம் பாருங்கள், இது 8 48 வருதுங்களா, ரெண்டுமே 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும் உங்களுக்கு. அப்போ 8ஆல் நம்ம வகுத்திடலாம். R3 கழித்தல் 8ஆல் வகுத்திடலாம். அப்போது R3 கழித்தல் 8ஆல் வகுக்கணும். ஃபஸ்ட் 2 அப்படியே தான் வரும். 1 1 1 9 0 5 6 41 0 0 8ஆல் கழித்தல் 8ஆல் வகுத்திங்கன்னா 1ன்னு வரும். 8. அப்போ 6 முறை வரும். அப்போ இதுலேருந்து இப்போ நம்ம சமன்பாடு எடுக்கலாம். ஏறுபடி வடிவத்துக்குள்ளே நம்ம மாற்றிட்டோம்ல, அப்போ இதுலேருந்து சமன்பாடு எடுக்கலாம். அப்போது இது ஃபஸ்ட்டு இருக்கிறது A, இது செகண்டு B, இது C, இது = அந்த சைடு 1னா A மட்டும் வரும் கூட்டல், Bனா B மட்டும் வரும் கூட்டல், C மட்டும் வரும் = 9. அடுத்தது இது B. அப்போ 5B கூட்டல் 6C = 41. இது 1 இருக்கிறதுனால அப்போ C மட்டும் வரும் 6. அப்போ இது ஃபஸ்ட் சமன்பாடு, இது செகண்ட் சமன்பாடு, இது தேர்ட் சமன்பாடு. அப்போது C = 6. அப்போ இது நம்ம ரெண்டாவது சமன்பாடில் பிரதியிடலாம். அப்போது C = 6 என சமன்பாடு 2ல் பிரதியிட. அப்போ 2ஆல் பிரதியிட்டிங்கன்னா 5B அப்படியே இருக்கும் கூட்டல் 5, Cக்கு பதில் என்ன பண்ணணும் 6 = 41. அப்போது 5B கூட்டல் 6C இருக்குது. அப்போ இங்கே 6ன்னு வரும் உங்களுக்கு. 6 6 36
அப்போ 5b 36 கூட்டல் இருக்குது, அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறுமா, 41 கழித்தல் 36. அப்போ 5b = 41 36 போச்சுன்னா 5. இப்போ b = பெருக்கல் இருக்குது, இந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாக மாறும், 5/5 ஓர் 5 5 ஓர் 5 5. b = 1. c = 6 மற்றும் b = 1 என சமன்பாடு 1 பிரதியிட. அப்போ 1 என்ன இருக்குது, a கூட்டல் b கூட்டல் c. அப்போ a தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். b என்னது 1 கூட்டல் c என்னது 6 இங்கே 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9 1 6 கூட்டிங்கன்னா 7. அப்போ a கூட்டல் 7 = 9. a = 9. 7 இங்கே கூட்டல் இருக்குது, இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும். அப்போ கழித்தல் 7. a = 9ல் 7 போச்சுன்னா 2. அப்போ ஏவோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 2. அப்போது therefore தீர்வானது a = 2, b = 1, c = 6. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 2வதுக்கு ஆன்சர்.